இஸ் எவாக்ரூசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். திரும்ப உங்களை இந்த பைபிள் டூர் வீடியோக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம இந்த மெயின் கண்டென்ட் கண்டினியூட்டி போறதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷித்த வார்த்தையை நம்ம பார்த்துருவோம். அண்ட் ஐ ஹாவ் டுடே ஒன் டெஸ்டிமனி, மை பர்சனல் டெஸ்டிமனி. ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் வித் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 13:6 வசனத்தின்படி, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். Yes, I will sing to the Lord because He treated me generously. Yes, நான் ஒரு டெஸ்டிமனி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி I will sing to the God. நம்ம ஒரு பாடல் பாடிட்டு டெஸ்டிமனிக்குள்ள போயிடலாம். உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஒரு நல்ல பாடல். சாட்சி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நேற்று, அதாவது May 10th வந்து SSLC போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் என்னுடைய மகள் எழுதியிருந்தா, அதில் அவள் ஸ்கூல் டாப்பராக வந்திருக்கா. ஸோ இது ஒரு பெரிய அதிசயம். ஸோ நான் வந்து 10th எழுதும்போது டாப்பராக வரணும், ஸ்கூல் டாப்பராக வரணும்னு ரொம்ப ஆவல் இருந்துச்சு. ஸோ என்னால் அது வர முடியல. என் மகள் அது வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அதுதான் உங்ககிட்ட சாட்சியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விடுறேன். ஏன்னா என்னுடைய மகளை இப்போ 10th எழுதுறான்னா, இப்போது நான் வந்து 10th எழுதும்போது அது ஒரு கனவாக இருந்தது. ஸோ அதுதான் ஒரு பெரிய சாட்சியாக தேவன் எனக்கு செய்த அதிசயத்தை நான் பாடலாக பாடி சாட்சியாக உங்கள் மூலயமா இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூட்டி நம்ம போடலாம், சரிங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜெனசிஸ் 3rd அந்த 3வது அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்திருந்தோம். இன்னைக்கு 4வது அதிகாரம். ஸோ பைபிள் ரெஃபரன்ஸ் ஜெனசிஸ்ல இருந்து 4வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், ஆதாமும் ஏவாளும் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, அவங்க அந்த கனியை புசிச்சதுனால, தேவன் விலக்கி வைத்திருந்த அந்த கனியை புசிச்சதுனால தேவன் வந்து சாபத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஆடையை தருகிறார். அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்ததனால் அவர்களை அப்படியே அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படாமல் அவர்களுக்கு ஒரு ஆடையை தருகிறார். அந்த ஆடை எப்படி வந்ததுன்னு, ஒரு மிருகத்தை அடித்து அதன் மூலயமா ரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த பரிசுத்த பூமியில் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஸோ அந்த ஆடையை வந்து அவங்க உடுத்தி கொண்டு அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு காவல் வைக்கப்படுகிறது கேருபீன்களால், வீசுகிற சுடரொளி பட்டயத்தினால். ஏன்னா திரும்ப அவங்க வந்துடக்கூடாது, வெளியில வந்து கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க எந்த விதத்துலயும் இந்த பிளஸிங்ஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத அவங்க உணரணும். அவங்க செய்த தவற உணரணும். அதுக்கான தேவன் ஒரு தண்டனையா அவர்களை வெளியேற்றுகிறார். அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள். அழுது கொண்டே அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். திரும்பவும் அவங்களோட உணவு எல்லாமே, தேவைகள் எல்லாமே வந்து அவங்களுடைய வேர்வை துளி மண்ணில் பட்டா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த தேவைகளை, அவங்களோட அன்றாட உணர்வை கூட அவங்க சந்திக்க முடியும். அத்தகையதான சூழல்ல அவங்க போறாங்க. மிருகங்கள்லாம் கூட அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா ஒரு கிட்டி அண்ட் பெட்டி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஸ்ல இருந்தது. அதோடைய தன்மை மாறுகிறது, மிருக குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஸோ அது கூடலாம் அவங்க போராடுற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படியே சில பல நாட்கள் அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க நிச்சயமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஸோ இப்போ ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இங்க அதுல பாத்தீங்கன்னா, அதுல அண்டர்லைன் பண்ணா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் மனுஷன் சொல்லியிருக்கா. ஏன்னா தேவன் வந்து சர்பத்துக்கு சபிக்கும் பொழுது ஒரு வசனம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லியிருக்காரு, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போ அவ அதை விசுவாசிக்கவே இல்லை. காட் கிட்ட ஆனா டெடிகேட் பண்ற அந்த சைல்ட் டெடிகேஷனை வந்து பிறந்த உடனே கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன்னா அவ அந்த பாவத்துக்கு உள்ளாகி அவ அந்த சாபம் பெற்று வெளியே வந்தது எல்லாமே அவ உணர்ந்திருக்கணும். சோ கண்டிப்பா தேவன் வந்து சொல்லியிருக்காரு, அது அவ உணர்ந்திருந்துதான் அவ வந்து இந்த டெடிகேஷனை பண்ணியிருந்திருப்பா. பட் ஆனா ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொன்னா, ஆனா
தேவன் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுல சொல்லியிருந்தானா கண்டிப்பா அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த தீமைக்குள்ள இது நடத்திருக்காரு. இது எதுக்காக சொல்றேன்னா இது போக போக உங்களுக்கு புரிய வரும். சோ அதுதான் அவர் சாப்பிட்ட அந்த நன்மை தீமை அதனுடைய இம்பாக்ட் அந்த குழந்தைகள் மூலமா அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சைல்டு டெடிகேஷன் பண்ணிட்டு அவங்க கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னுட்டு அவங்க கர்த்தர்கிட்ட அந்த பிளஸிங்ஸை வாங்குறாங்க. அப்புறம் சில நாட்கள் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆபேல் என்று பெயரிடுறாங்க. இந்த காயின் வந்து அவர் அக்ரிகல்ச்சரலிஸ்டா இருக்கான். அவன் அந்த நிலத்தெல்லாம் வந்து பண்படுத்தி அவன் பயிரிடுகிறவனா இருக்கிறான். ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனா மந்தைகளை மேய்க்கிறவனா அவன் இருக்கான். ஸோ 2 பேரும் இந்த வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஸோ வசனம் அதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சோ இங்க இருந்துதான் அந்த ஒரு வேற்றுமை அந்த பிரதர்ஹுட் உள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஸ் கிராக்கிள் ஆகிறது பிரேக் ஆகிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த காணிக்கை செலுத்துறது வந்து காயின் தான் கொண்டு வரான். ஆனா 2வது கொண்டு வருகிற ஆபேலின் காணிக்கையை தான் வந்து தேவன் அங்கீகரிக்கிறார். அது அவர் விருப்பப்பட்டபடியா வந்து நிச்சயமா ஆபேல் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா காயின் வந்து கொண்டு வந்தது வந்து காய்கனிகள். அது வந்து பாத்தீங்கன்னா காய்கனிகள் வந்து மரத்தின் மூலயமா வருகிற ஒண்ணுதான். பட் ஆனா இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா தேவன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த உடையை கொடுக்கறதுக்கு அங்க ஒரு ஏரியன் தோட்டத்துல ஆட்டை அடிச்சு அந்த தோலை கிழித்து அங்க ரத்தம் சிந்தப்பட்டு அந்த பாவம் அப்பொழுது மன்னிக்கப்படுகிறது. அவருடைய கோபம் நிச்சயமாக அதன் மூலயமா தனியப்பட்டு இருக்கும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அதனால ஆபேல் கொண்டு வருகிற அந்த பலியை அவர் வந்து ஏற்கிறார். காயின் வந்து கொண்டு வந்தது வந்து இதை கொண்டு வரணும், அவன் கொண்டு வரலையே அப்படிலாம் இங்க வந்து அவர் எதிர்பார்க்கல. தேவன் வந்து ஏன்னா அவங்க ஆதாமும் ஏவாலும் அவருடைய அந்த கீழ்ப்படிதலை அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா இந்த காணிக்கைகள் ஒன்று இருந்திருக்காது, பலிகளே ஒன்று இருந்திருக்காது. அவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை விலக்கி இருந்தார் இல்லையா. ஆனா அங்க மரணமே ஒன்று கிடையாது, இன்னொரு ஜீவ விருட்சம் இருந்தது. அதை அவங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணமே கிடையாது, நித்தியமா அவங்க அங்க வாழ்ந்துருந்திருப்பாங்க. ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ்ல இருந்து அவங்க பிரிக்கப்பட்டு அவங்க அந்த மிருகத்துக்கு அடுத்த லெவல்ல அவங்க தள்ளப்பட்டு அவ்வளவு பாடுகளை அவங்க அனுபவிக்கிறாங்களா இருக்காங்க. பிள்ளைகளுக்கு அந்த ப்ரீச்சிங்ஸ் கொண்டு வரும்போது நாம ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு இருந்தோம், ஒரு செல்வ செழிப்புல இருந்தோம், அந்த ஏரியன் தோட்டம் எப்படிப்பட்டது, நம்ம வந்து வேலை எல்லாம் செய்யவே வேண்டாம், நம்ம கஷ்டப்பட்டுதான் அன்னைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. பசிக்குதுன்னா போனா அந்த மரத்துல இருக்கிற கனியை நம்ம சாப்பிடலாம், கிழங்குகளை சாப்பிடலாம், தேனை சாப்பிடலாம், அப்படிதான் அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்க. ஸோ இருக்கிற அந்த மிச்ச நேரத்துல இந்த அனிமல்ஸ் கூட விளையாடுறது அது கூட ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமிங்ல ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா அது போயிட்டு இருந்திருக்கும். பாடுகளே அங்க இல்லாம இருந்திருக்கும், வேர்வைனா என்னன்னே தெரியாம இருந்திருப்பாங்க. இப்பொழுது என்ன பண்ணுவாங்க, என் உடலில் இருந்து ஏதோ சுரக்கிறதுன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயின் வந்து அவன் கொண்டு வந்த காணிக்கையை ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்து காணிக்கை கொண்டு வந்திருந்தான் தேவனுக்கு பலியா செலுத்துறதுக்காக. பட் அவனுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கல. அவன் தம்பி கொண்டு வந்து ஆபேலோட காணிக்கையை உடனே அங்கீகரிச்சார். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிற்று. ஸோ இது எதனாலன்னா தேவன் வந்து வசனத்துல சொல்லி இருக்கு, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனும் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவனுடைய அந்த வாழ்ந்த செலவழிச்ச அந்த நாட்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தேவன் கண்டிப்பா பார்த்திருப்பாரு. ஏன்னா நம்மளுமே சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒரு செகண்ட்ல நம்ம அவ்வளோ எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள அலப்பாயிரதா இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரிதான் அவனும் நினைச்சிருப்பான், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேர்வை செஞ்சிரும். அவங்க அப்பா எல்லாம் சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருப்பான், அவ்வளோ சந்தோஷமா இருந்தவங்க, பசிக்குதுன்னா போயிட்டு கனியை பறிச்சு சாப்பிட்டவங்க, இப்போ அவங்க அந்த நிலத்தை பண்படுத்தி அதுக்கு வந்து அது உழுது அது செடி நட்டு அதுக்கப்புறமா வரதான் அவங்க சாப்பிடணும், அது வரைக்கும் காத்திருக்கிறதா அவங்க இருந்திருப்பாங்க.
பட் ஆனா தேவன் அந்த பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாதனாலதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பிளெஸிங்ஸ் அவங்க ரொம்ப லெத்தார்ஜிக்கா அவங்க பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க எவ்வளோ அந்த பிளெஸிங்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க நிச்சயமாக அதை உணர்ந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா தேவன் மறுபடியும் அந்த ஜீவ விருஷத்தை அவங்க அந்த பிளெஸிங்ஸ் அவங்க பெறணும் அப்படிங்கிறத அவர் உள்ள கொண்டு போய் கண்டிப்பா விட்டு இருந்திருப்பாரு. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும் கண்டிப்பா, இல்லையா? சோ அதுதான். அப்போ கேட்பாரு காயின் கிட்ட, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை இல்லையோ? 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். சோ அதுதான், நம்ம ஒரு சொந்த சகோதரன் தான், ஒரு ரத்த பாசம். அந்த இது அந்த அவங்க நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவங்க சாப்பிட்டு அந்த எரிச்சல் பொறாமை எல்லாமே பிள்ளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை, இந்த பூமியில பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனா இது குழந்தையா அவங்க பெற்றெடுத்து, சோ தேவன் எப்படி அப்பாவா இருந்து அவங்கள வழி நடத்தினாரோ அந்த பொசிஷன்ல பிள்ளைய கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த ஒரு குழந்தை தனக்கு கீழ்ப்படியாம அது வேற விதமா கண்டபடி வளர்ந்தா அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நிச்சயமாக தேவனுக்கு கீழ்ப்படியாம அவங்க வெளியில வந்திருக்கும், அதை உணர்ந்திருப்பாங்க. சோ அந்த கடமை அவங்க தலைமையில கண்டிப்பா அது விழுந்திருக்கும், அந்த பாரம் அவங்களுக்கு அந்த பொறுப்பு விழுந்திருக்கும். பிள்ளைய எப்படி வளர்க்கணும், பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், எந்த பிளெஸிங்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம், கீழ்படிகிறது இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறத நிச்சயமா அவங்க உணர்ந்து அதை சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனாலும் அந்த நன்மை தீமை அந்த கீழ்படியாமல சாப்பிட்ட அந்த இம்பாக்ட் அந்த பிள்ளையோட தலைமையில அந்த பாவம் விழுந்திருக்கு. சோ அவனுக்கு எரிச்சல் உண்டாயிருக்கு. சோ சொந்த தம்பி சகோதரன் அவனுடைய காணிக்கையை அவன் கடவுள் ஏத்திருக்காரு, நம்மளுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே சொல்லிட்டு அவனுக்கு எரிச்சல் உண்டாகுது. அவனை பகைக்கிறான். தேவன்கிட்டயே கண்டிப்பா அவர் கேட்டிருந்திருக்கலாம், போயிட்டு பேசி இருந்திருக்கலாம். நிச்சயமாக அவங்க கிட்டயும் பேசிட்டே தான் இருந்திருக்காரு. அவர் வெளியில இருந்தாலும் வெளியில அவருடைய கரம் அந்த சந்ததி மேல இருந்திருக்கு. சோ இதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அதை பார்ப்போம். நம்ம அந்த வசனத்துல சொல்லியிருக்கு, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 4வது அதிகாரமும் சொல்லுது. சோ நம்ம செய்யற எந்த விஷயமும் மற்றவங்க பார்ப்பாங்க பெருமைக்காக. சோ ஒரு நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட நான் தான் பெஸ்டா இருக்கேன் அப்படிங்கறதுல கிடையாது. இது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான அந்த ஒரு பைண்டிங், அது ஒரு ரிலேஷன்ஷிப். சரிங்களா? அதுதான் தேவனிடத்துல அளந்து பார்க்கறதா இருக்குமே தவிர நம்ம மற்ற மனிதர்களை தராசுல வச்சு அளந்து பார்க்கிற விஷயங்கள் கிடையாது, காணிக்கைகள். சோ நம்ம பெருமையா பார்க்கும்போது அது இன்னொருத்த அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்களும் தன்னை பெருமையா மேலதான் நினைப்பாங்க. யாருமே அந்த மாதிரி நான் உன்னோட கீழே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, இல்லையா? சோ அதனால சொல்றேன், நான் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாழ்த்தணும். கடவுளுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்த நிச்சயமாக தேவன் மனிதர்களுக்கு முன்பாக நம்ம உயர்த்துகிறவரா இருக்கிறாருங்க. சோ இந்த எபிசோட இந்த வசனத்தோட நான் நிறைவு செய்கிறேன். இதனுடைய கண்டினியூட்டி நம்ம இன்னும் நல்ல பிரீஃபா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all.